ஆனால் இந்த பனி காலத்தில் நம்ம உடம்பு குளிச்சடையதுனால ஜலதோஷம் ஆகி இருமல் அப்புறம் மூக்கடிக்கிற பிரச்சனைலாம் வரும். ஆமா. அப்போ தூதுவளை இலையெல்லாம் வாஷ் பண்ணி அது கூட சின்ன வெங்காயம் பூண்டு மிளகெல்லாம் சேர்த்து எல்லாம் வதக்கி அப்புறம் துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ஜலதோஷத்தால வர சளி இருமல் அப்புறம் மூக்கடிப்பு பிரச்சனைக்குனால ரிலீஃப் கிடைக்கும். சூப்பர்ப்பா. ஆனா இது உங்களுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? எப்படிப்பா சொல்ற? ஆனா நிறைய பேருக்கு வயசாகும் போது ஞாபக சக்தி குறையும். அது நார்மலான விஷயம் தான். ஆமாப்பா, எனக்கு அதிகமா இருக்கு. அப்படிப்பட்டவங்க மட்டும் இல்லாம எல்லாரும் இந்த தூதுவளை இலையை சாப்பிட்றதுனால இது மூளையில இருக்க செல்களை தூண்டி நினைவாற்றல் அதிகரிக்க உதவி செய்யுது. தம்பி இது நல்லா இருக்கு. ஆனா தம்பி எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு டயபிட்டிஸ் இருக்கு, நான் இது சாப்பிடலாமா? ஆனா இது டயபிட்டிஸை சரியாக சப்போர்ட் பண்ற ஒரு நல்ல மெடிசன் சொல்றாங்க. நிஜமாவாப்பா? ஆமாண்ணா, இதுல இருக்க கசப்பு தன்மை ரத்தத்தில் இருக்க சக்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்குது. அது இல்லாம தூதுவளை இலையை பொடியாக்கி சாப்பிட்டு வரவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்றாங்க.